ஹாய். நம்ம பபிள்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து எப்படி வந்து குழந்தைங்களோட என்கேஜ் பண்றது அப்படிங்கிறத நம்ம லாஸ்ட் வீடியோல வந்து பார்த்தோம். ஸோ இந்த வீடியோல வந்து நம்ம வந்து குழந்தைங்களுக்கு எப்படி வந்து நம்ம வார்த்தையெல்லாம் வந்து பேச வைக்கிறது அப்படிங்கிறத பபிள்ஸ் யூஸ் பண்ணி எப்படி பேச வைக்கலாம் அப்படிங்கிறத ஒரு பார்ட் 2 வீடியோவா நான் இந்த வீடியோல போட்டிருக்கிறேன். ஸோ நம்ம அந்த வீடியோல நம்ம பார்த்ததெல்லாம் நீங்க வந்து வீட்ல ட்ரை பண்ணி பார்த்தீங்களா? அது எப்படி யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா? அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சொல்ற ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து என்னோட பேஷண்ட்ஸ்க்கு வந்து ட்ரை பண்ணி எஃபெக்டிவா இருந்த ஆக்டிவிட்டீஸ் வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம வந்து பபிள்ஸ் யூஸ் பண்ணி வார்த்தைய வந்து நம்ம குழந்தைங்க சொல்லி தரதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து ஆக்ஷன்ஸ வந்து இமிட்டேட் பண்ண வைக்கணும். ஏன்னா அவங்க வந்து நம்ம ஆக்ஷன் இமிட்டேட் பண்ணாங்கன்னா தான் அடுத்து வந்து ஓரல் மூவ்மெண்ட்ஸ் அப்புறம் வந்து வேர்ட்ஸ் எல்லாம் வந்து இமிட்டேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம இமிட்டேட்டிங் ஆக்ஷன்ஸ் அதான் வந்து சொல்லிக் குடுக்கணும். நம்ம இப்ப பபிள்ஸ் வச்சு வந்து நம்ம வந்து நம்ம ஊதுனதுக்கு அப்புறமா வந்து பாப் பாப் அப்படின்னு சொல்லி பண்ணலாம். இல்லைன்னா வந்து நம்ம வந்து பபிள்ஸ் வந்து இப்படி கிளாப் பண்ணி தட்டுற மாரி நம்ம வந்து சொல்லிக் குடுக்கலாம். இல்லைன்னா வந்து நம்ம பபிள்ஸ் வந்து தட்டுறது, ஸ்மாஷ் பண்றது, டப் 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 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ற மாரி நம்ம வந்து சொல்லிக் குடுக்கலாம். அடுத்ததா வந்து நம்ம வந்து ஓரோ மோட்டார் இமிட்டேஷனும் வந்து சொல்லிக் குடுக்கலாம். ஸோ அதில வந்து நம்ம வந்து இந்த பபிள்ஸ் வந்து எப்படி ஊதுவ? ஊது அப்படின்னு சொல்லிட்டு இந்த லிப் மூவ்மெண்ட் வந்து நம்ம வந்து சொல்லிக் குடுக்கலாம். அதே மாரி நம்ம வந்து இப்படி பண்ணு, இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா வந்து பபிள்ஸ் இப்படி கடிக்க போகிற மாரி நம்ம வந்து ஆக்ஷன் குடுக்கலாம். ஸோ இந்த மாரி நம்ம ஃபன்னி மூமெண்ட்ஸ் வந்து நம்ம குடுக்கும்போது குழந்தைங்க இன்ட்ரெஸ்ட்டா வந்து இமிட்டேட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அடுத்தது நம்ம வந்து வேர்ட்ஸ் சொல்லும்போதும் வந்து நம்ம வந்து ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸ்க்ளமேட்டரி வேர்ட்ஸ் வந்து சொல்லி தரலாம். அச்சச்சோ! ஓ! ஓ! அந்த மாரி சொல்றது தான் வந்து எக்ஸ்க்ளமேட்டரி வேர்ட்ஸ்ங்கிறது. நம்ம வந்து பபிள்ஸ் ஊதிட்டு வந்து அத வந்து இப்படி பஞ்ச் பண்ற மாரி நம்ம ஆக்ஷன் பண்ணிக்கிட்டே வந்து டிஷ்ஷூம், டிஷ்ஷூம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இது பண்ணலாம். அஹ்! அந்த மாரி வந்து மூவ்மெண்ட்ஸ் சொல்லலாம். அந்த மாரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சவுண்ட்ஸ்லாம் வந்து நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ண சொல்லிக் குடுக்கலாம். அது மாரி வந்து நம்ம ஆட்டோமேட்டிக் வேர்ட்ஸ்லாமும் சொல்லிக் குடுக்கலாம். ரெடி, செட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ஊதுற மாரி வந்து கோன்னு சொல்லிட்டு ஊதுற மாரி நம்ம பிராக்டிஸ் குடுக்கணும். ஸோ அத வந்து கன்டினியூஸா பண்ணும்போது குழந்தைங்க நம்ம ரெடி, செட்ன்னு சொன்னாலே வந்து கோ அப்படின்னு வந்து சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த மாரி நம்ம வேர்ட்ஸ் சொல்லும்போது, அத வந்து நம்ம பிராக்மேட்டிக் யூசேஜும் வந்து சொல்லிக் குடுக்கலாம். அதாவது வந்து நம்ம கரெக்ட்டா இந்த சிச்சுவேஷன்ல வந்து நம்ம இந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும். தா சொல்லணும், வா சொல்லணும் அப்படிங்கிறத அந்த சும்மா இமிட்டேஷன் மாரி ரிப்பீட் பண்ணாம, அந்த சிச்சுவேஷன்ல யூஸ் பண்ணணுங்கிற மாரியும் இது பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து ரெக்வெஸ்டிங் மாரி இப்படி வச்சுட்டு, சொல்லு அப்பதான் நான் தருவேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, தா அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா வந்து பபிள்ஸ் சொல்லலாம். அம்மா சொல்லலாம். அந்த மாரி வந்து அந்த வேர்ட்ஸ் ஒவ்வொரு வாட்டியும் அவங்க சொன்னா தான் நம்ம வந்து பபிள்ஸ் ஊதுவோம் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஸோ ஒன்ஸ் வந்து ஒன் சிங்கிள் வேர்ட்ஸ் அட்ரன்ஸ் வந்து நெறையா வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னும் வேணும், ப்ளீஸ் அந்த மாரி நெறைய வேர்ட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்றாங்க. அப்படின்னா அடுத்தது வந்து நம்ம வந்து 2 வேர்ட் லெவல்ல வந்து நம்ம சொல்லிக் குடுக்க ஆரம்பிக்கலாம். அம்மா தா, அம்மா பபிள்ஸ், ப்ளீஸ் தாங்க அந்த மாரி வேர்ட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்றதுக்கு சொல்லி தரலாம். ஸோ அடுத்தது வந்து லெவல் 3க்கு போகலாம். அதில வந்து நம்ம வந்து நெறையா வேர்ட்ஸ் வந்து 3 வேர்ட்ஸ் வந்து சேர்த்தி வந்து அம்மா பபிள்ஸ் தாங்க, அம்மா ப்ளீஸ் தாங்க, அந்த மாரி வேர்ட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்றதுக்கு சொல்லி தரலாம். இது தவிர நெறைய பேரண்ட்ஸ்லாம் வந்து எப்படி டாய்ஸ் யூஸ் பண்ணி வந்து நம்ம வந்து கொண்டு வரது, எப்படி வந்து அவங்களுக்கு அடுத்தடுத்த ஸ்கில்ஸ்லாம் எப்படி டெவலப் பண்றதுங்கிறது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஸோ அந்த மாரி உங்களுக்கும் வந்து நீங்க எப்படி குழந்தைங்கள கொண்டு வரதுன்னு தெரியல, ஸ்டக் ஆகி ஃபீல் பண்றீங்கன்னா, நீங்க வந்து கீழ குடுத்துருக்கிற நம்பருக்கு வந்து நீங்க கால் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கன்சல்டேஷன் வந்து ஃப்ரீ தான். அதே மாரி வந்து அ என்கிட்ட ஆன்லைன் தெரபிக்கு வர பேரண்ட்ஸோட ரிவ்யூஸ் எல்லாம் வந்து நான் கீழ குடுத்துருக்கிற வெப்சைட்ல இருக்குது. நீங்க வந்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த கியூட்டி ஸ்பீச் தெரப்பில இருக்கிற ஸ்பீச் தெரபிஸ்ட், ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட், பிஹேவியர் தெரபிஸ்ட், ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸ் எல்லாம் உங்க குழந்தையோட லெவல் எந்த லெவல்ல இருக்கிறாங்க அப்படின்ட்டு வந்து பார்த்து, அதுக்கு தகுந்த மாரி அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் குடுப்பாங்க. ஸோ அப்போ வந்து அவங்க ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து அச்சீவ் ஆயி அம் நார்மல் ஸ்கூலுக்கு போகறதுக்கு வந்து அந்த லெவலுக்கு வந்து அவங்க அச்சீவ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க வந்து ஜாயின் பண்ணலாம். இல்ல வந்து ஃபர்ஸ்ட் கன்சல்டேஷன் ஃப்ரீ. அடுத்ததா வந்து இப்ப சில பேர் என்ன கேட்பாங்கன்னா, அவங்களுக்கு வந்து இந்த நாங்க பபிள்ஸ் ஊதுறதுக்கு சொல்லிக் குடுத்தாலே வந்து அவங்களுக்கு வந்து ஊத தெரியல. அ அவங்க வந்து சும்மா இப்படியே தான் வந்து வச்சிருக்கிறாங்க. எப்படி ஊதணும்னே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்ப வந்து நம்ம வந்து இந்த ஓரோ மோட்டார் மூவ்மெண்ட்ஸ் வந்து நம்ம வந்து சொல்லிக் குடுக்கணும். ஸோ இது பண்றதுனால வந்து நம்ம வந்து அம் அ மசில் வீக்னஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகுறத விட, பிரெத் சப்போர்ட்டுக்காக தான் நம்ம வந்து இது பண்ணுவோம். ஸோ லாங்கர் நம்ம வந்து பிரெத் சப்போர்ட் நல்லா மூச்சு இழுத்துட்டு அப்படி ஊதும்போது வந்து நெறைய அந்த பிரெத் சப்போர்ட் வந்து அவங்க இம்ப்ரூவ்மெண்ட் ஆக ஆரம்பிக்கும். அதே மாரி லாங் சென்டென்சஸ்லாம் வந்து பேசுறதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து அதிகமா பிரெத் சப்போர்ட் வந்து தேவைப்படும். அப்ப வந்து நம்ம வந்து இப்படி பபிள்ஸ் வந்து நம்ம இப்படி நம்ம ஊதிட்டு
நம்ம வந்து ஊதி புடிச்சிட்டு, இத வந்து நம்ம குழந்தைங்க கிட்ட வச்சுட்டு, இப்ப வந்து ஊது, இத ஊது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கிட்ட வந்து வைக்கலாம். அது மாரி நம்ம வந்து இப்படி வாய வந்து இப்படி இப்போ ஹோல்ட் பண்ணி இப்படி ஊது அப்படின்னு நம்ம வந்து மாடல் பண்ணி காமிக்கலாம். ஸோ அப்ப வந்து குழந்தைங்க வந்து ஊதுறதுக்கு வந்து ட்ரை பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா நீங்க வந்து லைக் பண்ணுங்க, அ ஷேர் பண்ணுங்க. அந்த மாரி இந்த வீடியோஸ் வந்து நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் வந்து எவ்ரி டியூஸ்டே அண்ட் தர்ஸ்டே வரும். நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். நன்றி.